என்கிட்ட காதல சொல்லுவான்னு நான் ஆசையா ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டேன். அன்னைக்குதான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு ஊர்ல இருந்து போன் வந்தது. இல்லடி நான் தான் சாப்பிடுவேன். இல்ல நான் தான் சாப்பிடுவேன். அக்காடி அக்கா ஏங்க அழுவுற? எப்படி இருக்கம்மா? அழாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். நான் இனிமே பொழைக்க மாட்டேன். எனக்கு உங்களை நினைச்சதான் பயமா இருக்கு. இனிமே தனியா எப்படி வாழ போறீங்களோ? தேன்மொழி, உன் தங்கச்சிங்கள நீதாம்மா காப்பாத்தணும். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவாகுமா? எங்க அம்மாவை காப்பாத்த வேற வழி இல்லையா டாக்டர்? சாரிமா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணலைன்னா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுமா. வீட்டை வச்சு வாங்கின பணத்துக்கே நான் வட்டி கூட கட்டல. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் என்ன அனுசரிச்சு நடந்துகிட்டீங்கன்னா அம்மாவை காப்பாத்திடலாம். உங்க அம்மா உயிரோட பார்க்கணும்னா ஆபரேஷன் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. எங்க பார்த்தாச்சு? ஊருக்கு போறேன். ஏன், என்னாச்சு? படிக்கலையா? எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க. அவங்க உயிரை காப்பாத்தவே என்கிட்ட பணம் இல்ல. தங்கச்சிங்களை வேற காப்பாத்தணும். இந்த சூழ்நிலையில நான் எப்படி படிக்க முடியும்? ஊருக்கு போய் என்ன பண்ண போற? வேலை செய்ய போறேன். வேலைக்கு போனா மாசம் 1000மோ 2000மோ தான் கிடைக்கும். அதை வச்சு எப்படி உங்க அம்மா உயிரை காப்பாத்த போற? நானும் உன் சூழ்நிலையில தான் இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சூழ்நிலை சரியில்லைங்கிறதுக்காக உன்ன மாதிரி தப்பான முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். எதடி தப்புங்கிற? நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல. உதவி பண்ற நிறைய பேர் சொல்றாங்க. உதவி தேடி போகும்போது படுக்கறிக்க வரியான்னு கூப்பிடுறாங்க. நம்ம கனவு நிறைவேற வேற வழியே இல்ல. நன்மை செய்யறேன்னு சொல்லி நாசப்படுத்துறவங்களை நம்புறதை விட நம்மள நம்பி நாமே போறதுல தப்பு இல்ல. நான் இந்த முடிவு எடுக்கலனா என்னால இங்க படிக்க முடியாது. என் குடும்பத்தை அழுது நான் அனாதை இருப்பேன். ஏய், என்னடி? ஒண்ணாகாது, பயப்படாத, கவலைப்படாம வா. ஹாய். வா திவ்யா. என்ன புது ஃபிகரோட வந்திருக்க? இவ ஒண்ணும் புது ஃபிகர் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான். பயப்படாத, உட்கார். தேன்மொழி, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. ஓகே, பாய். ஓகே திவ்யா. பாய். ட்ரிங்க் சாப்பிடுறியா? வேணாம். இந்தாமா. தேன்மொழி, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியா? ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேம்மா. நான் விரும்பினதை விட தேன்மொழி தான் என்ன அதிகமா விரும்பியிருக்காங்க. அவ டைரிய படிச்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரா அந்த நேரத்துல நேரங்களும் தெரியாம?
நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணுல சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். யோ, வேற பார்ட்டி வெயிட் பண்ணுது, சீக்கிரம் வாயா. தெரியாம உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. நான் அவளை லவ் பண்றேன், அவ இல்லாம என்னால வாழ முடியாது. யார் அவன்? தேன்மொழினா யாரு எனக்கு தெரியாதுடா. உங்களுக்கு தெரியும், பாவாடை தவணி போட்டு சிகப்பா அழகா இருப்பாளே, இங்கதான் அடிக்கடி வருவா. அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி. எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க, எந்த தேன்மொழிடா நான் ஞாபகம் வச்சுக்க. ஏய், உன் பேர் என்னடி? என் பேரு கவிதா. பாத்தியா, 10வது தடவை என்கிட்ட வந்துட்டு போறா. அவ பேரே எனக்கு இப்பதான் தெரியுது. தேன்மொழி நான் எப்படா ஞாபகம் வச்சுக்கிறது? சொல்ல பண்ண போட. காலேஜ் முடிஞ்ச பிறகு என் கூட படிச்ச நண்பர்கள் யாரையும் பார்க்க முடியல. இன்னைக்கு காலையில திவ்யா ஹாஸ்பிட்டல்ல இறந்து கிடக்குறான்னு எங்க வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு. இப்போ பாடியை பார்க்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன். சொன்ன கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, திவ்யான்ற ஒரு பேஷண்ட் காலையில இறந்துட்டாங்களே, அவங்க பாடி எடுத்துட்டு போயாச்சா? நான் அவங்க பாடியை பார்க்கணும். என்ன, திவ்யாவை தேடி நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்னடானா நீ வந்திருக்க. உள்ளதான் அவளோட பாடி கிடக்குது, போய் பாரு. திவ்யா பாடி காலையில இருந்து நாரிட்டு இருக்கு. எடுத்துட்டு போக யாருமே வரல போல. போய் எய்ட்ஸ வாங்கிட்டு இங்க வந்து எங்க உயிரை எடுக்கிறாளுங்க. பேரை பாரு, தேன்மொழியா. ஐயோ தேன்மொழி, உண்மை இதுல வேலையாட பார்க்கணும். என்கிட்ட வராது. ஐயோ சொல்றல, என்கிட்ட வந்த என்கிட்ட வராது. ஐயோ எதுக்கு வந்த? போயிடு போயிடு சொல்றல, பக்கத்துல வராது. என்ன வெறுக்கிற? நீ என் பக்கத்துல இல்லனாலும் கூட நான் இப்பவும் உன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை விட்டு விலகி போகாத தேன்மொழி, என் பக்கத்துல வராது. நீ எனக்கு வேணும். என்கிட்ட இருந்து விலகி விலகி போகாத தேன்மொழி. நீ உடம்பாலதான் கெட்டு போயிருக்க, மனசால ஒண்ணும் கெடல. வாழ முடியாது. உன்னால என்ன மறக்க முடியாது, என்னாலையும் ஒண்ணு மறக்க முடியாது. நான் எவ்வளவுதான் வெறுக்கிற மாதிரி உன்கிட்ட நடிச்சாலும் உன்னோட உண்மையான காதலுக்கு என்னால துரோகம் பண்ண முடியல. போடா போ. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தேவதைதான். I love you.
தீ சுட்ட பூவாயானாளே பூவாசம் காற்றை விட்டு போனதே சொல்லாமல் விட்டு போனதே தூறல் நெஞ்சுக்குள் வலி தந்ததே சாரல் அழகெல்லாம் பொய்யின் மாயத் தோற்றமா நம் வாழ்க்கை கண்ணாமூச்சி ஆட்டமா அழகெல்லாம் பொய்யின் மாயத் தோற்றமா நம் வாழ்க்கை கண்ணாமூச்சி ஆட்டமா காலங்கள் தாண்டி நானும் துணையிருப்பேன் உன்னை கடைசி மூச்சிலும் சுமந்திருப்பேன்